ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் கண்டஸ்டன்ட் லாஸ்ட் சீசனோட வின்னர் முத்துக்குமரன் வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருப்பார். யார் இந்த சீசனோட வின்னர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கானா வினோத் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் போயிட்டு அந்த பொட்டி எடுக்கும்போது எத்தனை பேர் ஃபீல் பண்ணாங்க, எத்தனை பேர் ஐயோ ஏன் பொட்டி எடுத்த, நீ தானே வின்னரு, ஏன் ஏன் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் அழுதுருப்பாங்க, எத்தனை பேர் கண் கலங்கியிருப்பாங்க, எவ்வளோ பேர் வேதனையோடு இருந்திருப்பாங்க. ஸோ இதுதான் அவருக்கான வெற்றி. ஸோ இதுக்கப்புறம் யார் எடுத்தாலும் அது வந்து வெற்றி, உண்மையான வெற்றி கிடையாது. ஸோ ஏன்னா இவ்வளோ அன்பை வந்து அவர் மேலே மக்கள் வந்து வச்சுக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நேரத்தில் கானா பாடல் பாடி நார்த் மெட்ராஸ்லேருந்து வந்து, ஸோ அவர் வந்து கொஞ்சம் வெள்ளந்தியாக தான் இருப்பார் ஆள். ஸோ எது மனசில் பட்டதோ உடனே சொல்லிவிடுவார். கோவமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கலாய்க்கிறதாலும் சரி, ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே சொல்லிடுற ஆள். மனசில் எதையும் வச்சுக்க ஆள் அவர். அது மட்டும் இல்லாமல் அழகான குடும்பம் அவருக்கு இருக்குது. அவங்க ஒய்ஃப் அழகான ஒரு குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவர் வந்து மேன்மேலும் வளரணும். இது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் இது ஆதரவை வந்து சம்பாதிச்சுட்டு போயிருக்காரு அவரு. அவர் கப்ப எடுக்கலன்னோடனே எத்தனை பேர் ஃபீல் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் மறக்கவே முடியாது. என்னை பொறுத்தளவில் அவர் தான் வந்து இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது பார்வதி கமருதீன் இவங்களை பற்றி சொல்லியிருக்காரு. ரெட் கார்டு கொடுத்தது வந்து கண்டிப்பாக அவங்க பிடிச்சி தள்ளினதுக்காக இருக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சீசன்லேயே நிறைய கேம் விளையாடிருப்பாங்க, பிடிச்சி தள்ளியிருப்பாங்க ஆக்ரோஷமாக. அது வந்து மேல் வந்து ஃபிமேல் கண்டஸ்டண்ட்டை தள்ளுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து திட்டு வேணா விழுந்திருக்கும், ரோஸ்ட் வேணா குடுப்பாங்க. ஸோ இப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய அணுகுறீங்க, உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க சொன்ன வார்த்தைகள் இருக்கு பாருங்க. ஸோ அந்த வார்த்தைக்கு வேணா ரெட் கார்டு குடுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தைகள் வந்து அவ்வளோ கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் தான். அதெல்லாம் பிரயோகம் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ உண்மையாவே அவர் சொல்றது என்னன்னா, கமருதீனுக்கு வந்து ஓகே, அவரு தான் வார்த்தைய விட்டாரு. பார்வதி எந்த இடத்துலயுமே வார்த்தை விடல ஆக்சுவலா. பட் அப்படி இருக்கும்போது 2 பேருக்கும் தண்டனை குடுத்தது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. பட் ஆனா அவரு அத வெளிப்படையா சொல்லல. ஸோ இதுதான் மக்களே. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.